ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி 2 விசேஷ தினங்கள்ங்க. அதை பற்றின டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் அப்புறம் பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடியது தாங்க. நான் ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணி இதை பண்ண போகிறேன். அது என்னென்னா சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. அந்த சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி இடும்போது சப்பாத்தியை கொஞ்சம் சின்னதாக திரட்டிக்கிட்டு அதில் சென்டரில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு மசியலை வச்சு ஸ்டஃபிங் மாதிரி கொடுக்க போகிறோம். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரட்டி எடுத்துக்கலாங்க. இது தடிமனாக தாங்க திரட்ட முடியும், தின்னாக வராது. தடிமனாக இருந்தாலுமே நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இது நேச்சுரலாக லேசான ஸ்வீட்னஸோடு இருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ்ஷாக கெட்டி தயிர் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நாட்டு சக்கரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்றோம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நாமளுமே ஒரு 1 எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். ஸ்பைஸியாக சைட் டிஷ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இது நெய் விட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்க வேணும்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இந்த சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்குங்க. இந்த சப்பாத்தியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன 2 விசேஷ தினங்கள் ஒன்று ஆடிப்பூரம்ல, இன்னொன்று நாகச்சதுர்த்தி. நாகச்சதுர்த்தி விரதம்ங்கிறது இது புதிய வழிபாடு ஒன்றும் கிடையாதுங்க. இது ரொம்ப காலமாகவே இந்த வழிபாடு நடைமுறையில் இருக்குது. புற்றுள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று அங்குள்ள நாகர் சிலைகளுக்கும் புற்றுகளுக்கும் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கம். அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைய தினத்தில் நம்மளை அறியாமலேயே 2 சொட்டு பால் நம்ம பூமிக்கு விட்டாலுமே அது நமக்கு புண்ணியத்தை கொடுக்குமாங்க. அப்படி இருக்கும்போது நாம் இந்த வழிபாடை நம்ம மனமாகற செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக இதனுடைய பலன் கிடைக்கும். இதுக்கு முதல்ல நம்ம வெளியே மண் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். நான் அங்கே கேமரா வச்சு காட்ட முடியாதுங்கிறதுக்காக நான் ஒரு தொட்டி செடியில் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். தொட்டி செடியிலையும் பண்ணலாங்க. தொட்டி செடியில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் குங்குமம், மல்லிகை கொஞ்சம் பால், பசும்பால் தாங்க விடணும். இவ்வளோ தாங்க இந்த பூஜை. இதற்கு அடுத்த நாள் நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு வருங்க. இந்த 2 விசேஷ தினங்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலே போதும். நாளைக்கு தினம் கருட பஞ்சமி அன்றைக்கு கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த வருஷம். நம்ம பூமிக்கு அடியில் தாங்க நாகலோகம் இருக்கிறது ஐதீகம் சொல்லுது. அதனால் இந்த மாதிரி நாம் வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.